12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு 6 கொஷின் பேப்பர்ஸ், இங்கிலீஷ்க்கு 6 பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ், அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய கேள்வி என்னவா இருக்கும்னா, 6 பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் பப்ளிக் கொஷின் பேப்பரில் வருமா? வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரியான தொடர் எது? அதற்கான இலக்கண விதி யாது? 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. திருவளர் செல்வன். ஃபஸ்ட்டு திருவளர் செல்வனில் இச்சு இருக்குது, 2வதுல இச்சு இல்லை. எது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா, இச் இருக்கக்கூடாது. ஏன்னா திருவளர் செல்வன் அப்படிங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகையில் ஒற்று இருக்கக்கூடாது. ஒற்று அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்து. ஸோ வளருக்கு பக்கத்தில் அந்த இச்சு இருக்கக்கூடாது. செகண்ட் கொஸ்டின், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா, வெங்காயம். ஃபஸ்ட்டு ஆன்சர் சேர்த்து நம்ம எழுதியிருக்கிறோம், வெங்காயம்னு சேர்த்து ஆன்சரில் எழுதியிருக்கிறோம். சாம்பாரின் ருசி வெங்காயம். 2வது ஆன்சரில் வெங்காயத்தை பிரித்து எழுதியிருக்கிறோம். வெங்காயம், அப்படின்னா வெப்பமான, காயம்னா உடல், உடல்னு அர்த்தம். காயம்னா உடல். ஸோ இப்போது இந்த வெங்காயத்தை பிரித்து எழுதியிருக்கிறோம். அப்படின்னா வெப்பமான, காயம்னா உடல். ஸோ வெப்பமான உடலை நோய் தாக்காது. ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சேனலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படிங்கிறது தமிழுக்கான பிளேலிஸ்ட்டு பேர். அதில் போயிட்டு நீங்கள் தமிழ் வீடியோஸ் நிறைய இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் வீடியோஸ் அதில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணி, ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்ணி, இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணி, ட்விட்டர் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.